எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பாவ புண்ணியங்களை நம் வாழ்வில் தீர்மானிக்கணும் சக்தின்னு சொல்லுவோம். அப்படியே அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள உதவுவதுதான் ஸ்ரீதேவி பாகவதன். ஸ்ரீதேவி பாகவதனா என்ன, அதை எப்படி வழிபடுவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னோர்கள் எத்தகைய பாவ புண்ணியம் செய்தாலும் அது நம்மை பாதிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாவ புண்ணியங்களும் நம் வாழ்வை தீர்மானிக்கும் சக்தி தான். ஒருவேளை நம் முன்னோர்கள் படு பாதக செயல்களை செய்திருந்தால் அது மறைமுகமாக நம்மை வெகுவாக தாக்க ஆரம்பிக்குமா. இத்தகைய பாதிப்புகளில் இருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள உதவுவத ஸ்ரீதேவி பாகவதம். ஸ்ரீதேவி பாகவத்தை சிரவணம் செய்தால் நம் முன்னோர்கள் செய்த பாவங்களும் அதனால் ஏற்பட்ட தோஷங்களும் விலகி வாழ்வில் நல்ல முன்னேற்றம் பெற முடியும். இந்த பின்னிய ஒரு சுவாரஸ்யமான கதை தான் திருதராஷ்டிரனின் மகன்களான 100 கௌரவர்களுக்கு பாண்டு மன்னன் மகன்களான பஞ்ச பாண்டவர்களுக்கு இடையே ஏற்பட்ட போர்னு சொல்லலாம். அந்த போர்ல பஞ்ச பாண்டவர்கள் பக்கம் நின்ற கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்து பாண்டவர்களை வெற்றிக்கு கை கொடுத்திருப்பார். பாண்டவர்களின் வெற்றியை அஸ்வமத்தனால் பொறுக்க இயலாமலும் அவர்கள் மீது அபாண்ட சாஸ்திரத்தை பிரயோகித்திருப்பாங்க. அதனால் இரு குலத்தாருக்கும் ஒரே சந்ததியாக இருந்த உபபாண்டவர் கருகி ஒரே பிண்டமாக கீழே விழுந்து விடுவாங்க. அப்பிண்டத்தை இறைவன் ஸ்ரீகிருஷ்ணன் எழுப்பி பரிஷித் என்னும் அரசனாக மாற்றியிருப்பாங்க. அவன் தன் கர்வத்தாயினால் தியான நிஷ்டையில் இருந்த ஒரு முனிவரின் கழுத்தை சொத்த பாம்பை போட்டான். அடைந்த முனிவரோ அவனுக்கு பாம்பு தீண்டி இறைப்பா என சாமம் விட்டிருப்பாங்க. இதனால் பயந்து போன பிரசித் மன்னன் கங்கை நதியில நடுவில் அரண்மனை கட்டி பாதுகாப்போட இருந்திருப்பாங்க. ஆனால் விதி யாரையும் விடாது. எலுமிச்சை பழத்தின் ஒரு புழு உருவல வந்து பாம்பாக மாறி பரிஷத் மகாராஜாவை கொன்றது. இதனால் பரிஷத் மகாராஜும் ஒரே மகன் ஜனமோஜனையும் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்து சர்ப்ப யாகம் செய்ய தொடங்கியிருப்பாங்க. அந்த யாகமும் பாதியிலே நின்று விட்டதாம். என் தாத்தாவினுடைய தந்தை யுதிஷ்டிரன் தொடங்கிய யாகம் பாதியின் சிசுபாலனின் இறப்பால் நின்றுவிட்டது. இப்போது நான் செய்யும் சர்ப்ப யாகமும் பாதியில் நின்று விட்டது. தாய் தந்தையும் மோட்சத்திற்கு இடமின்றி தவிக்கிறாங்க. என் குடும்ப பாவ தோஷங்களை எப்படி நீக்குவது என, தந்தையினுடைய ஆத்மாவை எப்படி கரையேற்றுவது என தெரியாமல் தவித்தார். ஸ்ரீதேவி பாகவதத்தின் மகிமையை குரு மூலம் அறிஞ்சிருப்பாரு ஜனமேஜர். தேவ பாகவத கதையை சிரவணம் செய்தாராம். இதனால் அவனது முன்னோர்கள் பாவங்களும் நீங்கியதுன்னு சொல்லப்படுது. சிரவணம் முடிந்த பிறகு ஸ்ரீதேவி யக்ஞானத்தின் முடிந்தாள். உடனே ஜனமேஜையா முன் வசந்து பாவங்கள் நீங்கிவிட்டன என அசிறி குரலும் எழும்பியது. எத்தகைய பாவ காரியங்கள் அறிந்தோ அறியாமலோ நம் முன்னோர்கள் செய்திருந்தாலும் ஸ்ரீதேவி பாகவதம் அவற்றை போக்கிவிடும். அமாவாசை தினம் என்றாலே நம் ஞாபகத்துல வருவது முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் படையல் கொடுக்க வேண்டிய விஷயம்தான். அமாவாசை பூஜையை பெரும்பாலும் நாட்கள் பூஜை தொடங்குவதற்கு முன்னாடியே பூஜை அறை மற்றும் மற்ற இடங்களை கோலமிடுவது வழக்கம். ஆனால் அமாவாசை தினத்துல பூஜை செய்வதற்கு முன் கோலமிடுதல் கூடாதான். சுவாமி படங்களுக்கு மலர்களை சூட வேண்டாம். வீட்டின் பூஜை அறையில ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது. 2 விளக்குகள் ஏற்றுவது நல்ல பலனை அளிக்கும். 2 விளக்குகளும் ஏற்றலாம். முன்னோர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க விரும்புவர்கள் சுவாமியை கும்பிட்டு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு படையல் இடலாம். தேவையான பொருட்கள்லாம் பூக்கள், வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, இனிப்பு போன்றவை சொல்லலாம். படையல் இடுவது எப்படி இடணும்னா, பச்சரிசியால் செய்யப்பட்ட சாதத்துல புதிதாக வாங்கப்பட்ட தயிரும் கலக்கலாம். வெங்காயம் போடப்படாத வாழைக்காயம் செய்யப்பட்ட ஒரு உணவு வைக்கணும். துளசி இலையும் வைக்கணும். இதனுடன் அச்சு வெல்லம் சேர்க்கலாம். இதில் சுத்தி செய்யக்கூடிய நெய் மிகச் சிறிதளவு இருக்க வேண்டும். வாழைப்பழங்களை பூஜைக்கு வைக்கும்போது கிள்ளி விட்டு வைக்கணும். வீட்டின் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும் தேங்காய் உடைக்க வேணாம். படையலிட்ட பின்னரே சுவாமிக்கும் படையலிட்ட உணவுகளுக்கு பூஜை செய்து முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டின் எளிமையாக அமாவாசை பூஜை செய்து வழிபடலாம். அமாவாசை நாளிலும் பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வலிகை உச்சத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் எளிதாக பலிதாகுமா? அமாவாசை தினங்கள்ல திருஷ்டி கழிப்பது, பரிகாரம் செய்வது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த விஷயத்தை நாம் செய்துவிட்டு இன்று இரவு தூங்க சென்றால் நாம் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குமா? கர்மவினை நீங்க நாம் எவ்வளவோ பரிகாரங்களும் புனஸ்காரங்களும் பூஜையும் செய்து இருப்போம். ஆனால் பாவங்கள் நீக்குவதற்கு எளிதாக சாஸ்திரங்கள் ஒரு பரிகாரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அன்றைய காலத்துல இவற்றையெல்லாம் நம் முன்னோர்கள் சரியாக பின்பற்றி இருப்பாங்க. அமாவாசை தினத்துல தவறாம பித்ரு தர்ப்பணம் செய்ய வேணும். கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எளிதாக செய்து கொள்ளலாம்.
இன்றைய நாளில் கட்டாயம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேணும். மேலும் பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, வெல்லம் பச்சரிசியும் கலந்து தானம் கொடுப்பது போன்ற விஷயங்களாக செய்யும் பொழுது பித்ரு தோஷம் நீங்குமா. திருஷ்டி கழிப்பதற்கு ஒவ்வொரு அமாவாசையிலும் எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் தடவி நிலைவாசலின் பகுதியில் வைக்க வேணும். பின்னர் காய்ந்ததும் அவற்றை அகற்றி கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடணும். இதனால் வீட்டிற்கு வரும் கெட்ட சக்திகள் தடுத்து நிறுத்தப்படும். அமாவாசை நாட்களில் குளிக்கும் பொழுது தண்ணீருடன் சிறிதளவு கல்லுப்பும் வேப்பிலை மஞ்சள் சேர்த்து குளித்தார் உடலில் இருக்கும் தோஷங்களும் அனைத்தும் நீங்கும் சொல்லப்படுது. முன்ஜென்ம பாவ வினைகளும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களும் களையப்படும். உப்பு தண்ணீர் கங்கைக்கு இணையானது. கடல் நீரில் குளிக்கும் பொழுது எப்படி தோஷங்கள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறுதோ அதே போல் அமாவாசையில் இந்த குளியல் செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கும் அனைத்து நெகட்டிவ் எண்ணங்களும் போயிடுமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோலம் போடக்கூடாது. போடுற மாவில் பச்சரிசி கலந்து பயன்படுத்தி மூலம் அனைத்து விதமான பாவங்களும் போக்கும்னு சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு நீங்கள் எறும்புகளுக்கு தீனி போடுகிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய கர்மங்களும் குறையும் சொல்லுவாங்க. அந்த வகையில் அமாவாசை அன்று இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடியே வீட்டு வாசலில் ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு தூவி விடுங்க. பின்னர் கதவை சாத்தி விட்டு படுக்க செல்லும் போது மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது வெள்ளம் முழுக்க எறும்புகள் மேய்ந்து கொண்டிருக்கும். நாட்களில் எறும்புகளுக்கு நம்ம இப்படி தானம் செய்வதால் பாவங்கள் நீங்கி கர்மங்கள் குறைந்து வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். தானத்தில் அன்னதானத்தை விட சிறந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அமாவாசையில் நீங்கள் செய்யும் தானத்திற்கு பன்மடங்கு பலனும் கிடைக்கும். இயலாதவர்களுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுங்கள். எல்லா பாவங்களும் நீங்க பெறுவீங்க. அமாவாசை நாளில் பௌர்ணமி காண முடியாது. நம் மனம் மிகவும் பலவீனமாகவும் எதிர்மறை எண்ணங்களாக நிறைஞ்சிருக்கும். அப்போ நம்ம கோயிலுக்கு போவது மன அமைதியும் எதிர்மறை உணர்வுகளிலிருந்து தெளிவாக வைத்திருக்க உதவி செய்யும். கோயிலுக்கு செல்லும் போது நம் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கவும் உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அகற்ற உதவும். நாட்களில் இறைச்சி மீன் போன்ற தமச உணவுகளை உட்கொண்டால் நம் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கும் என சொல்லப்படுது. அதனால் அந்த நாட்களில் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்தது சொல்லலாம். ஏனென்னா தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களின் அல்லது குழுவினரின் இன்னும் தெளிவாக கூற வேணும்னா ஒவ்வொரு ஜாதி பிரிவினரும் தோன்றி தங்கள் குல செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்களை இருந்து காப்பாற்றியவர்கள் தான். அத்தகைய நம் முன்னோர்களை படிமங்களாகத்தான் குலதெய்வங்களாக நாமும் இன்றும் வணங்குகிறோம். ஒரு சுப காரியங்கள் செய்வதற்கு முன்னாடியும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். அப்படி குலதெய்வ நேரில் தரிசிக்க முடியாவிட்டாலும் ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டு வீட்டின் வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டு விட்டு உங்கள் வீட்டிற்கு எந்த திசையில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை மனதுக்குள் துதித்து கொண்டே தேங்காயை உடைத்து விட்டு நீங்கள் செய்ய போகும் சுப காரியத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக குலதெய்வம் உங்களை எப்போதும் பாதுகாக்கும். குலதெய்வ ஆலயத்திற்கு தொலை தூரத்தில் இருப்பவர்கள் செய்யலாம். மற்றபடி குலதெய்வ ஆலயங்களை அருகில் இருப்பவர்கள் கட்டாயம் எந்த சுப காரியங்களை செய்வதற்கு முன்னாடியும் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தான் செய்வது நல்ல பலனை அளிக்கும். ஒருவங்க பிறவியில தாய் தந்தைக்கு உரிய மரியாதை அளிக்காமலும் அவர்களை மனநோக செய்தாலும் அதே போல் குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் மறுபிறவில அவர்களுக்கு குலதெய்வ தோஷத்துடன் பிறப்பாங்க. இதுதான் புத்திர தோஷம்னு சொல்லப்படும். போன பிறவியில செய்யும் கர்ம வினைகளே நமக்கு வரக்கூடிய தோஷங்களும் இந்த மாதிரி குலதெய்வ தோஷமும் இருப்பவங்க கண்டிப்பாக தனக்குரிய குலதெய்வ கெட்டியாக பிடித்து கொண்டால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வணங்கலாம். அதாவது புத்திரக்காரகன் கூர பகவான். இந்த ஒரு குரு பகவானின் ஸ்தலம்தான் திருச்செந்தூர். எனவே குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனை அன்றைய நாளின் குலதெய்வமாக வணங்கி ஆரம்பிக்கலாம். அதே போல் குலதெய்வ வழிபாடு பெண் திருமணம் செய்து சென்றால் கணவனின் குலதெய்வத்தையே தான் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். பங்குனி உத்திரம் நாளின் குலதெய்வ வழிபாட்டின் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் சொல்லப்படுது. மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உச்சத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு. தெய்வ கோவில்களான காவல் தெய்வங்கள் என அழைக்கப்படும் கோவில்களுக்கு பங்குனி உத்தரத்தன்று சென்று வழிபடுவதை மக்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க. குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை போதும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்திலும் மேற்கொள்வாங்க. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்கும். போல உங்கள் முன்னோர்களுக்கு செய்யப்படும் பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்து பொங்கல் இட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையாக வழிபட்டால் புண்ணிய பலன்களோடு முன்னோர்களது ஆசையும் கிடைக்கும். வழிபாடு முடிந்ததும் அங்கேயே சமைத்து பந்தி போட்டு பரிமாறிவிட்டு திரும்புவதும் குலதெய்வத்தை திருப்திப்படுத்துவதற்கு சமமாகும்.
அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும். குலதெய்வ வழிபாட்டின் மூலம் வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றத்தை அடைய முடியும். முறையான வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் எந்தவித துன்பங்களும் இன்றி இன்பத்துடன் வாழலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.